ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நெக்ஸ்ட் வந்து பிளெயின் குஸ்கா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கீ எடுத்திருக்கேன், அதோடு கூட ஆயிலும் போட்டுடுறேன். இது கூட வந்து எல்லா ஸ்பைசஸும் போடலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் இல்லாமல் மராட்டி மொகு, இந்த ஜாதிக்காய் எல்லாமே போடலாம். கூட வந்து பே லீஃப், பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். இதோட கூட சோம்பு, இதுதான் நல்ல வாசனை கொடுக்கும். குஸ்கானாவே வந்து உங்களுக்கு நல்ல வாசம் ஜாஸ்தியாக இருக்கும். கூட வந்து ஸ்லைஸ் பண்ண ஆனியனும் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த குஸ்காவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு ஸ்பைசஸும் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா, நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சிடுறோம். தண்ணி வடித்து வைக்கக்கூடாதுங்க, ஊறணும். ஒரு 10 to 15 minutes அந்த பாஸ்மதி ரைஸ் ஊறினா நல்லாயிருக்கும். இதோட கூட தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பாருங்கள், நல்ல கலர் மாறி வரட்டும். இப்போவே வந்து வாசனை நல்லா வருது. அந்த நெய் எண்ணெயோட அந்த ஸ்பைசஸ், அதோடு கூட வெங்காயம். இப்போ இதோட ஸ்பெஷலாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு போட போகிறோம். அதுவும் இது வீட்லேயே செஞ்சதுங்கிறதுனால சூப்பரான ஸ்மெல்லுங்க. வீட்டுக்கு வெளியே வாசல்லேருந்து வர்றவங்க எல்லாருமே என்ன இன்றைக்கி செய்கிறீங்க, பிரியாணியான்னு கேட்டுட்டு வராங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. ஸோ இப்போ ட்ரை பவுடர்ஸ் போடுறோம். மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள், அதோடு கூட தனியாத்தூள் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். அதோடு கூட மிளகாத்தூள். நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இப்போ போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். சால்ட்டும் போட்டு திருப்பி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும், கொஞ்சம் பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வருது. இப்போ புதினா அண்ட் கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதுதாங்க சூப்பர் டேஸ்ட். அந்த ஃப்ளேவரே எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நமக்கு. அதுவும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து தயிர், நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ட் இருக்குது, அதுவும் இதில் போட்டுடுறேன் நான். நம்ம தேங்காய் பால் போட்டால் ரிச்சாக இருக்கும், பட் வந்து அது இன்னும் ஹெவிங்கிறதுனால நான் அதை ப்ரெஃபர் பண்ணுறதில்ல. தயிரே நல்லாயிருக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ண விட்ட பின்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இது கண்டிப்பாக தண்ணி வடித்து வைக்கக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். நீங்கள் எடுக்கிற வரைக்கும் அது தண்ணியில் தான் ஊறிட்டுருக்கணும். பாருங்கள், தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த ரைஸும் இதோடு ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா போடல பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு தான் நான் ஊற்றுறேன். இது எங்கள் அம்மாவோடைய டிப் தாங்க. யூஸ்வலி எல்லா பிரியாணி ரைஸ்க்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நெய் ஒரு ஸ்பூனு அதோடு இதை ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் இந்த தண்ணியை. உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் போட்டிருக்கேன். வெந்த பின்னாடினா சரியாக கலந்து விட முடியாது, அதனால இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறோம். நல்லா ஆவி வந்த பின்னாடி நெட்டு போட்டுடுறோம். ஒரு 2 விசில் போதுங்க. விசில் வச்சாச்சு. 2 விசில் முடிஞ்சதும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணால் வாவ், சும்மா கம்மா நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிளறி விடக்கூடாது, குழஞ்சி போயிடும். சூப்பராக இருக்குங்களா? டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட் இன்றைக்கி. அதோடு கூட இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, புடலங்காயில் வந்து ஒரு ரைத்தா மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த ஃப்ரையம்ஸும் வச்சு தான் நான் சர்வ் பண்ணியிருந்தேன். சூப்பர் யம்மியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.